இங்க வாங்க. எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னது பிடிச்சிருக்கா? யார் நீங்க? இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ரோட்ல நின்னு பேசுறதெல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. வேற எங்க உங்களை தனியா பார்க்க முடியலங்க. தயவு செஞ்சு பரப்பிடுங்க. எங்க ஆளுங்க பார்க்க போறாங்க. கராத்தேல பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்குங்க. எத்தனை பேர் வந்தாலும் ஒரே டைம்ல அடிப்புங்க. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணியை ஃபாலோ பண்ணுவ? யாரா நீ? அவ்வளவு துடிச்சலாம் உனக்கு? டேய், இவனை கொஞ்சம் கவனிங்கடா. தம்பி கூப்பிடுறான். அண்ணா, அண்ணி கிட்ட எவனோ ஒருத்தன் தேவையில்லாம பேசிட்டு வந்தானே. ஆனா அண்ணி அவனை கண்டுக்கல, திட்டி அனுப்பிச்சிட்டாங்கண்ணே. இருந்தாலும் பசங்க அவனை கவனிச்சிட்டு இருக்காங்கண்ணே. எங்கடா அந்த மூஞ்சி இருக்கு? நம்ம பீச் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலண்ணே. இந்தியன் ஹாஸ்பிட்டலா? ஆமா சார். ஒரு ஆளுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. நான் சொல்ற அட்ரஸ்க்கு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அட்ரஸ் சொல்லுங்க சார். பகல்ல இவ்வளவு பேர் முன்னாடி ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்களே, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அநியாயமா தெரியல சார்? அநியாயத்தை கண்டு கொதிச்சால நீ என்ன அந்நியனா? அவங்க எல்லாம் ரவுடி அசோக்கோட ஆளுங்க. போய் வேலையை பாரியா. போயா போங்கறேன். ஏடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ராஸ்கல் தானே நான் சொன்னது. அச்சோ, எவ்வளவு ரத்தம் போயிருச்சு பாரு. டேய், செத்துருவான் போல இருக்கேடா. உயிருக்கு மரியாதை கொடுங்கடா. உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது. ஒருத்தர் இவ்வளவு பேரடா போட்டு அடிப்பீங்க. பாவண்டா அவன். டாக்டர், பையன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். நம்ம பசங்க போட்டு அடிச்சிட்டானுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட்டை நல்லா பண்ணுங்க. செலவை நான் ஏத்துக்கிறேன். ஏய், இரு ஒரு நிமிஷம் டாக்டர். இவன் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இவனுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்றேன். சரிங்க சார். மேடம், நீங்க எதுவும் வாங்க போறது இல்ல. யாருக்கா வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பாருங்க, இதான் லேட்டஸ்டா வந்திருக்கு. வேற புது ஐட்டம் எதுவும் இல்லையா? இங்க இருக்க எல்லா ஐட்டமும் எடுத்து காமிச்சாச்சு மேடம். உள்ள வேற ஏதாவது ஸ்டாக் இருந்தா காட்டுங்களேன். ஓகே. என்ன சார் இது? உள்ள நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எந்த பொண்ணு எதுவும் வாங்குற மாதிரி தெரியல. உள்ள வந்த பொண்ணுங்களும் வெளியே போற மாதிரி தெரியல. நீங்க என்னடான்னா கேஷ் கவுண்டர்ல உட்காந்துட்டு வாக்மேன் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் என் பையன் கண்ணனுக்காக தான் வெயிட்டிங். அவனை பாக்குறதுக்காகவும் அவன் கொடுக்கிற பியூட்டி டிப்ஸ்க்காகவும் தான் காத்துட்டு இருக்காங்க. சிட்டியில இருக்கிற பெரும்பாலான பொண்ணுங்க என் பையன் கொடுக்கிற அழகு குறிப்புல தான் அழகா இருக்காங்க. அவன் மட்டும் கடைக்குள்ள காலை வச்சா கேஷ் கவுண்டர் இருக்கிற கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இப்ப கூட யாருக்காவது டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பான். இதோ இப்ப வந்துருவான். Hey, thank you. குட் மார்னிங் சார். Hey, கண்ணா வந்தாச்சு. கண்ணா வந்தாச்சு. ஹாய் கண்ணா. ஹலோ கண்ணா. ஹாய் கண்ணா. ஹலோ. ஏன் கண்ணா இவ்வளவு லேட்? உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் வந்துட்டேன்ல. கண்ணன், இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். குட் மார்னிங். பாத்தீங்களா? மார்னிங். என்ன மேடம்னு சொல்றீங்களே? நான் சின்ன வயசு பொண்ணு சார். எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணுன்னு கண்டதையும் கொடுத்து இப்படி குண்டா வளர்த்துட்டாங்க. ரோட்ல போனா எந்த பசங்களும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அழகா இல்லாதது ஏன் தப்பா கண்ணா? இத பாருங்க, அழகுங்கிறது ஒவ்வொருத்தரோட பார்வையில இருக்கு. ஆனா நாமளும் நம்மளை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க. இப்படி ரவுண்டு கோடு போட்ட சுடிதார் போட்டா பேரல்ல துணி சுத்துற மாதிரி இருக்காது?
உங்களை மாதிரி உள்ளவங்க ஸ்ட்ரைட் லைன் தான் போடணும், அப்பதான் கொஞ்சம் ஹைட்டா தெரியும். இப்ப உங்க முகம் நல்ல கோழி முட்டை மாதிரி சின்னதா இருக்கு, ஆனா உங்க காதுல நான் ஊஞ்சல் ஆடலாம் போல இருக்கு. அவ்வளவு பெரிய வளையம் போட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சின்னதா உங்க காதுக்கு ஏத்த மாதிரி வளையம் போடணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, உங்களுக்கு ஏத்த சின்ன வளையம் கிடைக்கும். கூட்டு போங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. இட்ஸ் ஓகே. ஏமா பொண்ணு இங்க வா. எஸ் சார். இந்த புக்ல எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, கொஞ்சம் தமிழ்ல படிச்சு புரிய வையேன். சாரி சார். ஹலோ ஹலோ ஹலோ, வாடா வா வா. இங்க பாரு, இதுல இருக்கிற ஃபிகர் கூட உன்ன மாதிரியே இருக்கு. கொஞ்சம் சொல்லுமா, சொல்லுடா. கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கேக்குறீங்க இந்த பொண்ணு கிட்ட? இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிக்கிட்ட? நீ யாரா? சார் 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 சார், என்ன சார் இது? பேசிட்டு இருக்கும் போதே அடிச்சிட்டீங்க. என்னடா என்னடா இது? கை நீட்டி அடிக்கிறேன் பார்த்து சும்மா இருக்க. அடடா அப்பா, உணர்ச்சி வசப்படாதீங்க. கஸ்டமரா வந்திருக்காங்க, ஏதோ சந்தேகம் கேக்குறாங்க. நீங்க போங்கப்பா. கேஷ் கவுண்டர் அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். அப்பா நீங்க போங்கப்பா, கேஷ் கவுண்டர் போய் கவனிங்க. போங்கப்பா. ரவுடி எலிமெண்ட்ஸ். சொல்லுங்க சார், நானும் உங்களை ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஹெல்ப் பண்றேன் சார். போட்டாங்கு, நீயும் வேண்டாம், உன் ஹெல்ப் வேண்டாம். போடு, பிரிச்சு படத்தை பாரு. எப்பா மேலையோட கை வச்ச உன்னை அங்கேயே போட்டு அடிச்சிருப்பேன். கடையில இருக்கிற பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும். ஒரு ஒரு பொருளும் எங்க உழைப்புடா, அதனால தான் இங்க அடிக்கிறேன். அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு? ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்க சொன்னா கேட்க மாட்டேன்றீங்களே. எங்கம்மாப்பா? கடையில இருந்து வந்து ரூமுக்குள்ள போனவரு டிவி சவுண்ட் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா 34 only. பிரான்ஸ் 45. டென்மார்க். அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா, உங்களதான்ப்பா. எல்லாம் உனக்காகத்தான், உனக்காகத்தான். எனக்காகவா? பின்ன என்னடா, நம்ம கடைக்கு உன்னை பாக்குறதுக்கு எத்தனை பொண்ணுங்க வராங்க. எந்த பொண்ணையாவது நீ ஏறெடுத்து பாக்குறியா? அதனாலதான் நேஷனல் லெவல்ல உனக்கு யாரையும் பிடிக்கலன்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவல்ல பொண்ணுங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதேது நீங்க சேஸ் பண்றத பார்த்தா எனக்கு பேரலா இன்னொருத்தைய கொண்டு வந்துறீங்க போல இருக்கு. ஆஹா, அப்படி அமைஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியா? இருங்க கவனிச்சுக்கிறேன். இந்த கண்ணா ஹார்லிக்ஸ் குடி. இந்தாங்க உங்களுக்கு டீ. ஏண்டி கவனிக்கிறேன்னு சொல்லி கன்னத்துல அற வாங்கினவனுக்கு டீயும், தெம்பா இருக்கிறவனுக்கு ஹார்லிக்ஸுமா? பின்ன அடிப்பட்டவருக்கு டீ, அடிச்சிட்டு வந்தவனுக்கு ஹார்லிக்ஸ். அடிச்சிட்டு வந்திருக்கானா? ஆமா, நீங்க வந்து 1 மணி நேரம் கழிச்சு இவன் வந்திருக்கான். அவங்க அப்பாவை அடிச்சவனே சும்மாவா விட்டுருப்பான்? அடிச்சு தோச்சிருக்க மாட்டா என் புள்ள. அடிச்சியா? அடிச்சியா? எப்படி அடிச்ச? எப்படி அடிச்ச? சொல்றேன். இப்படிதான். கொண்டா டே கண்ணா. உன் மனசுல எப்பதான் கல்யாணம் பண்ற ஐடியா வரும் சொல்லு. அப்பாவும் பிள்ளையும் காலையில கடைக்கு கிளம்பி போய் ராத்திரி தான் வீட்டுக்கு வரீங்க. நான் தனியா எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? நீயே சொல்லு. அம்மா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க வேண்டாமா? உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கற? என்கிட்ட சொல்லுடா, நான் பாக்குறேன். அம்மா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவளை பார்த்த உடனே மனசுக்குள்ள மத்தாப்பு சிதறணும். அவதான் எனக்குன்னு தோணணும். రెడ్డి రేణిగుండ రెడ్డి. வணக்கம் சாமி. ఏమి సమాచారం? இவரு என் பையன் சாமி. கும்பிடுறேன் சாமி. జాడ ఒట్టలియే. அவர் என் புருஷன் சாமி. ఒట్టుது ఒట్టుது. என் பையனுக்கு 35 வயசு ஆகுது சாமி. ఇన్ను వెరల్ సూపరానా? இல்ல சாமி, கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறோம், பொண்ணு கிடைக்கல சாமி. పొన్ను. డోంట్ వరీ, రేపు మార్నింగ్ 7 మణికు
கடற்கரை முருகன் కోయిలుకి వెళ్ళు అక్కడ ఈ అబ్బాయికు రెడ్ కలర్ షర్టు రెడ్ కలర్ వేటి కుడుతూ ప్రగార్తులో నడకవుడు సరే స్వామి. ఎదురులో పచ్చ జాకెట్ లో పచ్చ సారీలో ఒక అమ్మాయి వచ్చింది ఆ అమ్మాయికి ఈ అబ్బాయి కళ్యాణం మణికుడు అవదా మరుముగా వెళ్ళు గో ரொம்ப நன்றி சாமி. இந்தாங்க சாமி காணிக்க హౌ మచ్లు 100 ரூபா బనియన్ ఉళ్ళే ఎవ్వడవు 1000 ரூபா పెట్టు నెక్స్ట్ வணக்கம் சாமி சாமி. வணக்கம் ఏమి சாமி. సమాచారం சாமி என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது ரொம்ப அடி வாங்கியிருக்கிறே கையில காயத்தை பார்த்தேன் சாமி ஆ. சைக்கிள் விழுந்து அடிபட்டது. అంత అడియా చెప్పు சாமி ஆ. போகாத இடம் இல்ல ஆ. தேடாத வரணும் இல்ல ஆ. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது சாமி కళ్యాణం రేపు మార్నింగ్ 7 మణికు కడక్కర మురుగన్ కోయిలుకి వెళ్ళు అక్కడ ఈ అమ్మాయికి పచ్చ కలర్ జాకెట్ పచ్చ కలర్ సారీ కుడుతూ సొట్టో సొట్టో ననే ఉట్టు ప్రగారత్ల నడకవుడు ఎదురులో రెడ్ షర్ట్లు రెడ్ వేటీలో ఒక అబ్బాయి వచ్చింది రెండు పేருக்கு కనెక్షన్ కుడు అవందా ఉనకు మరుమగే వెళ్ళు సామే கடற்கரை முருகா ரெட்டி ஓடி பவரே பவர் ரொம்ப நாளா என் பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தது ரெட்டி போய் பார்த்தோம் அவர் சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு இனிமே ரெட்டி தான் எங்களோட குலதெய்வம் ரெட்டி காரு రొట్టి కடையில இருந்து కట్టింగ్ கடை வரைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த ரெட்டியை తెలుసు రెడ్డి గారు ఆ. என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் చెప్పు. சரியான வரன் இன்னும் அமையல అదా కదా ఫోటో ఉందా குடு 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 ఆ. ఛీ! என்ன இது అబద్ధం ఈ పుట్టినవాడుకు అండలో జట్టి కూడా లేదు இந்த குழந்தைக்கு கல்யாணமா இன்சல்ட் சாமி மன்னிச்சுங்க சாமி என்னது 6 மாசம் குழந்தை போட்டோ கொடுத்துருக்க இப்ப எடுத்த போட்டோ கொடுறீ ఇప్పుడు எடுத்த ఫోటో ఇది జితన్ అడ్రస్ ఎక్కడ பேக்ல ఏం బ్యాగ్ లో இங்கல சாமி அங்க ఓ ఫోటో బ్యాగ్ లో ఆ. రైట్ నెక్స్ట్ వీక్ రండి మరుమగ యారుని నేనే చెప్తాను சாமி காணிக்க కాணிకై ఆ. నాకు కాணிకై ఛీ! ఇది మరి చిన్న చిన్న హెల్ప్ కు నేను చార్జ్ చేయలేదు அப்ப அந்த பணம் పణం డబ్బు దుర్దేవతలకు టిప్స్ మారి కుడుతురువే మీరు రండి నెక్స్ట్ వీక్ రండి ஒரேய் என்னடா நோட்டு கட்ட சீட்டு கட்டு மாதிரி பிரிச்சு வச்சிருக்க பேங்க் கட்டல அதான் சரியா இருக்கலன்னு எண்ணி பாக்குறேன் சரியா இருக்கா நீ எண்ணுனாதான் அது குறையும்டா இந்த போட்டோவை பாத்தியா இந்த ஜித்தன் ஏகப்பட்ட குதிரைகளை அட்ட டைம்ல ஓட்டுற மாதிரி இருக்கான் இப்ப எந்த குதிரையை எங்க ஓட்டிட்டு இருக்கான்னு தெரியல பின்னாடி பாத்தியா அவன் அட்ரஸ் இருக்குது போய் அவனுடைய ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வா நாளையில இருந்து பிலிம் காட்டியே சம்பாதிக்கலாம்